ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் சிறிது தங்கம் இருந்தாலும் போதும், அதில் இதை மட்டும் தடவி விடுங்க, தங்கம் வீடு தேடி வந்து சேரும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தான் நாம் தங்கம் வாங்கி சேர்த்து வச்சாலும் தங்கத்தின் மீது இருக்கும் மோகம் குறைவதே இல்லை. எவ்வளவு தங்கம் வாங்கியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை வாங்கி சேர்த்து கொண்டே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம மனதில் ஒரு எண்ணம் இருக்கும். பணம் இருக்கிறவங்க எப்படியாவது தங்கத்தை வாங்கி சேர்த்துருவாங்க. ஆனால் இல்லாதவங்க கூட தங்கத்தை வாங்கி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை நாம் எந்த ஒரு நாளில் வேணும்னாலும் தொடங்கலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானது ஒரு சிறிய கடுகளவு தங்கமாவது அவசியம் இருக்கணும். ஒரு பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம் அனைத்தையும் போட்டு சிறிய மூட்டையாக கட்டிக்கோங்க. அதுபோல் உங்களுக்கு இருக்கும் தங்க நகையை எடுத்துக்கோங்க. அதை ரெண்டையும் பூஜை அறையில் வச்சு, இந்த தங்கம் எனக்கு பல மடங்காக பெருக வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டி, அதுக்கப்புறம் சிறிது வாசனை திரவியங்களை தெளிக்கணும். அப்படி இல்லைன்னா சந்தன திரவியங்களை தெளிக்கலாம். இந்த சந்தன திரவியத்திற்கு தங்கத்தை நம்மிடம் ஈர்க்கும் தன்மை இருக்குது. திரவியத்தில் சந்தன மனம்தான் வர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்சிருக்கிற இந்த மூட்டையை பீரோவில் தங்கத்தோடு சேர்த்து வச்சிடுங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த முடிச்சை எடுத்து அவிழ்த்து அந்த பொருட்களை மாற்றி விடலாம். தங்க நகை அதிகமாக சேரணும் அப்படின்னா மகாலட்சுமியோட தாயாரோட அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அவங்களோட அனுக்கிரகம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்னா அவங்க வசிக்கக்கூடிய இடம் வாசனையான இடமாக இருக்கணும். அப்போதான் தாயார் மனம் குளிர்ந்து விருப்பப்பட்டு அங்கே இருப்பாங்க. அப்படியான ஒரு பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சு வந்தோம் அப்படின்னா, நகை வாங்க முடியாதவங்க, நகையை அடிக்கடி அடகு வைக்கிறவங்க,